நம்முடைய உள்ளீட்டு பிரிவு தலைவர் திரு சுப்பையாவிடம் தொடர்ந்து பேசலாம். சுப்பையா, நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அதிமுகவினர் ஆளாகி இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான முகத்தை அதிமுக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? இதெல்லாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு வித்தியாசமான ஆட்சியாக இருக்கும், அதற்கான ஒரு ஒரு முதல் எழுத்தாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாமா சுப்பையா? மனோஜ் பார்த்தா கண்டிப்பாக நிச்சயமாக. ஏன்னா நேற்று முதலமைச்சர் எடுத்த 5 திட்டங்களை எடுத்து கையெழுத்திட்டுள்ளார். எல்லாமே அதை வளர்ச்சியை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்வதற்கான அது ஒரு திட்டங்கள் தான். குறிப்பாக டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைப்பேன் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே மதுவிலக்கை கொண்டு வருவதாக அறிவித்தார்கள். ஆனாலும் கூட அதிமுக பொறுத்தவரை படிப்படியாக கொண்டு வரும் என்று தெரிவித்திருந்தார். ஏனென்றால் ஒட்டுமொத்தம் ஒரே நாளில் இழுத்து மூடும் சாத்தியமில்லை என்பது அரசுக்கு தெரிந்த காரணத்தினால் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் நேற்று முதலாக உடனடியாக கையெழுத்திட்டார். ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அதிமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அது மதுவிலக்கை கொண்டு வர முடியாது, படிப்படியாக கொண்டு வருவதெல்லாம் ஏமாற்று வேலை என்று தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே பதில் கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் எடுப்பிலேயே நேற்று 5 கையெழுத்திட்டார். அதில் ஒன்று தான் இந்த டாஸ்மாக் கடை விவகாரம். கடைவரத்தை பொறுத்தவரை காலை 10 மணி என்பதை 12 மணியாக மாற்றியுள்ளார். ஏனென்றால் காலை நேரங்களில் வேலைக்கு செல்வர்கள் நிறைய பேர் குடித்து விடுவதால் வேலைக்கு பணிக்கு சரியாக செல்வதில்லை, கூலி தொழில் செய்வதும் அதுவும் நிலை இருப்பதால் இந்த காலை நேரத்தில் கடையை 2 மணி நேரம் குறைத்தது பெரும்பாலான மக்களை வரவேற்பட்டுள்ளது. நேற்று கூட நம்ம நிறைய பொதுமக்களோட கருத்தை வாங்கி வெளியிட்டிருந்தோம். அனைவருமே இதை வரவேற்கிறாங்க. அப்படி ஒரு வளர்ச்சியான ஒரு இது ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி தமிழகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளார்கள். 5750 கோடி ரூபாய் வரை இந்த தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் மேலும் புதிதாக கடன் வாங்குவதற்கும் தங்களுடைய விவசாய தொழிலை வேளாண் தொழிலை பெருக்கிக் கொள்வதற்கும் ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கும். அதாவது முதலமைச்சர் பொறுத்தவரை நேற்று வெளியிட்டுள்ள அந்த 5 திட்டங்களுமே தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நோக்கி செல்லக்கூடிய திட்டங்களாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மிகைமின் மாநிலமாக மாற்றியதாக தெரிவித்திருந்தார்கள். இப்போ 100 யூனிட் வரை மின்சாரம் இல்லை என்றும் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிவித்துள்ளார்கள். இது ஒவ்வொரு வீடுகளுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்குமே பயனளிக்கும். அதாவது கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, சாதாரண வீடாக சரி, எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது இது போன்ற அறிவிப்புகளும். எனவே வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான முதல் அறிகுறியே நேற்று அந்த கையெழுத்திட்டு அதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வருவதன் மூலம் இன்றைய கடைகள் டாஸ்மாக் கடைகள் காலையில் திறக்கப்படவில்லை, 10-12 மணி மேலாம் திறக்கப்பட்டது. இதுபோன்ற ஒரு நடவடிக்கைகள் செய்திருப்பதன் மூலம் ஒரு அரசியல் நோக்கிற மத்தியில் ஒரு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லக்கூடும் என்ற ஒரு கருத்தான் நிலவுகிறது. மனோஜ், நிச்சயமாக சுப்பையா, அதாவது நேற்று நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் ஏற்பட்ட சர்ச்சை குறித்து அதற்கு விளக்கங்களை அளித்தும் அதில் கலந்து கொண்ட திமுகவிற்கு நன்றி தெரிவித்தும் அறிக்கை வெளியிட்டு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய இந்த அறிக்கை குறித்து விரிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.